ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தனக்காரகன், கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். அவரு 3ஆம் இடமான, அதாவது கால புருஷ தத்துவப்படி மிதுன ராசியில் குரு இருக்கும் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டிலிருந்து, ரிஷப வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு குருவுடன், அதாவது தேவகுரு அசுரகுரு ஒன்றாய் இணையறாங்க. அதாவது மிதுன ராசியில். மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமா இருக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே ஒரு யோக காலம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த சித்திர மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே சூரியன் உச்சம் பெறுறது, செவ்வாய் ஆட்சி பெறுறது, அதே மாதிரி சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறது, புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற அமைப்புகள் எல்லாம் கண்டினியூஸா அவங்களோட ஒவ்வொரு கிரகங்களோட சொந்த வீடு, அவங்களுக்கு ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய, அவங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கக்கூடிய வீடுகளில் ஆட்சி அமைத்து பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம். சித்திர மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிரகமே அவங்க சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு பொற்காலமாகவே இருக்க போதுங்க. அதன் அடிப்படையில் மாத கிரகங்களாக சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் பெயர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 2.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாருங்க. அவர் 7.5 சனியா இருக்கிறாரு, சில பேருக்கு விரய சனியா இருக்காரு, சில பேர் ஜென்ம சனி, அர்த்தாஷ்டமனி, அர்த்தாஷ்டம சனின்னு சில அதாவது கெடுதல் பலன்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும், யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் 2.5 வருஷத்தை அவர் அங்கதான் இருக்க போறாரு. ஆனால் இந்த மாத கிரகங்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துல மாறும் போது அவங்களோட பார்வை, அவங்களோட சேர்க்கை, அதாவது சனி பகவானோட சேர்க்கை பார்வை அமைய பெறும் போது இதனோட பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் சுக்கிரன் கால புருஷ தத்துவம் 7ஆம் அதிபதி, கலஸ்தரக்காரகன், அதாவது கல்யாணம், காதல், ஆடம்பரம், வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுவும் அறிவு சார்ந்த பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இவங்க 2 பேரும் இணைகிறார்கள் மிதுன ராசியில். அதே மாதிரி அவங்க 2 பேரும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான குருவோட வீட்டோட தனுசு ராசியை பார்க்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த அசுரகுரு தேவகுரு இணைவு மற்றும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள் பலன்கள் பார்ப்போம். அனைத்து ராசிகளுக்குமே சிறப்பா இருக்க போதுங்க. இதில் சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் அமோகமாக நடக்க போது, அது ஒன்றா பார்ப்போம். கடகராசி நேர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு யோகமா இருக்க போதுங்க. ஏன்னா 15ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அசுரகுரு தேவகுரு இணையும். மே மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியில் குருவோடு இணையும் இந்த காலகட்டம் கடகராசிக்கு வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா இந்த சித்திர மாதம் பிறந்ததிலிருந்தே சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி என அனைத்து கிரகங்களும் அவங்களோட சொந்த வீட்டில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சித்திர மாதம் பிறந்ததுல இருந்து. ஏன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10, 11, 12 இடம் தான் இந்த சூரியன், மேஷம், ரிஷபம், அதாவது மிதுனம், இந்த 3 பாருங்களா கடகராசிக்கு யோக பொருந்திய. சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம் மேஷம், அதுதான் அவங்களுக்கு 10ஆம் இடம். தொழில், அரசியல், செல்வாக்கு. ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் அரசியல்ல வெற்றி பெறுறது, அதாவது கலைத்துறையில இருக்கிறது, முக்கியமா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாமே IAS, IPS ரொம்ப ரொம்ப உயர் பதவியில இருக்கிறவங்க எல்லாம் காரணம் 10ஆம் இடமான மேஷ வீடு அவங்களுக்கு தொழில் ஸ்தானமா வருது. செவ்வாவும் அங்க ஆட்சி பெற கொடுக்கிறாரு, சூரியனும் உச்ச பெறக்கூடாது. அதனாலதான் இந்த கடக ராசிக்காரர்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல வெற்றி அடையக்கூடிய ராசியாக இருக்க போகுது. ஏன்னா கடகத்துலதான் சந்திரன் ஆட்சி. ஏன்னா சந்திரனும் சூரியனும் இருக்கிற இடம் தான் அரசாங்க வேலை, அரசு சார்ந்த விஷயத்துல நம்ம இருக்கிறது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம். செவ்வாய், சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் பலம் பொருந்தி ஆட்சி பெறக்கூடிய இடம் தான் கடகராசி. அதனால்தான் கடகராசிக்காரர்கள்லாம் அரசியல்ல இருக்கிறது, அதாவது சினிமா துறையில பேர் போங்கி இருக்கிறது, பப்ளிக்ல ஃபேமிலியர் ஆகிறது காரணம். அதாவது
மக்களிடையே அதிகமாக கவர்ச்சி பெற்று ஒளி புரிந்து இருக்கக்கூடிய, ஏன்னா சந்திரன் தான் இங்க ஆட்சி கொடுக்க கிடையாது. சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று ஒளிகிரகம், 2 ஒளிகிரகமும் பலம் பொருந்து இருக்கும் கடகராசிக்கு இந்த சுக்கிரன் குரு இணைவு 12ஆம் இடத்தில் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதாவது இவங்க இந்த இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அதாவது சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? புதிய தொழில் வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அருமையான காலகட்டமாக இருக்க போதுங்க. கடகராசிக்கெல்லாம் யாரெல்லாம் இப்போ வந்து புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமா அரசு துறையில கவர்மெண்ட் ஜாப்ல தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அமோகமாக இருக்க போதுங்க. ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணையறாங்க. உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயம், அதாவது கலைத்துறை, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிவில் சர்வீசஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை, அரசு சார்ந்த விஷயம், அரசு சார்ந்த தொழிலெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசகமாக இருக்க போதுங்க. ஏன்னா சுக்கிரனும் குருவும் உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. ஸோ உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் உங்களை யாரெல்லாம் கடகராசிக்காரங்களாம் யாரெல்லாம் எதிரிகள் இருக்கிறாங்களோ அவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க. எதிரியே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள்ல இருந்தா கூட மறைமுக எதிரிகள்லாம் மறைந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கடகராசிக்கு வந்து எழுதப்பட்ட நீதினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே 6ஆம் இடம் வந்து இந்த குருவோட வீடு வந்துடும். இப்போ இருக்கிற காலகட்டம் குருவும் வந்து அடுத்த மாதம் உங்க ராசியிலே இருந்து உச்சம் பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான வழிகள் எல்லாம் இப்பவே உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கும். அதனாலதான் பாருங்கன்னா இப்ப பார்த்து அரசியல்ல நிறைய பேர் வந்து பேரு தெரியாதவங்க எல்லாம் வந்து வெற்றி அடைந்து புகழின் உச்சிக்கு போனது காரணம் அதுதான். சில தொகுதியெல்லாம் வந்து யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இதை நம்ம கடக ராசியில இருக்கிறவங்க எல்லாம் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விலகுவார்கள். உங்களை யார் எதிர்த்து நின்னாலும் அழியக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடைகள், காதல், கல்யாணம் எல்லாம் வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வீடு வாங்கணும், புதிய இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா உங்க ராசியிலே குரு பகவான் அடுத்த மாதம் பெயர்ச்சி அடைந்து உச்ச குருவா உங்க ராசிக்கே வரும்போது அதுக்கு முந்தனாகவே இந்த அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை திசை திருப்பி, அதாவது உங்க கெரியரே மாற்றக்கூடிய காலகட்டமாக இந்த குரு சுக்கிரன் நினைவு இருக்க போகுதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களோட 20 வருஷம் 25 வருஷம் உங்களை வாழ்க்கை தரம் இப்படிதான் இருக்க போகுது. ஒரு இன்டர்வியூல பாஸ் ஆகுறது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, இல்ல ஒரு சினிமா துறையில போய் ஜாயின் பண்றது, இல்ல ஒரு நிரந்தர உங்களோட கெரியர் குரோத்துக்கு டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி நிரந்தர பொருளாதாரம், நிரந்தர வேலை, நிரந்தரமான உங்களுக்கு பதவி பேரு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடக ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் நினைவு, அவர்களோட பார்வை 6ஆம் இடம், நிரந்தர எதிரி கிடையாது, கடன் கிடையாது, உங்களுக்கு நோயே கிடையாதுங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவு, அசுரகுரு தேவகுரு இணையும் உங்களுக்கு 12ஆம் இடம், உங்களுக்கு அனைத்து சகல வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்க வாழ்க்கை இனிமே பொற்காலகமா இருக்க போது. இனிமே உங்க பேச்சுக்கு மரியாதை, உங்க சொல்லுக்கு உங்க அதிகாரம் செயல்படும் என்ற அமைப்புல இந்த காலகட்டம் இருக்கும். முருகர் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயில், விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போட்டு வாங்க. குரு சுக்கிரன் நினைவு உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.